அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது பராபவ வருடம் தொடங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் முக்கியமாக மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமையப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த புத்தாண்டில் மகர ராசிக்காரர்கள் வெற்றிகள் தேடி வரப்போகுது. அவர்களுக்கு வெற்றி கொடி நாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம், குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுறாரு. உச்சம் பெற்ற குரு பகவானுடைய பார்வையால் சுபகாரியங்கள் மளமளவென நடைபெறும். பணம் பல வழிகளில் இருந்தும் உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும் அப்படின்னா அது மிகையாகாது. அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க, முக்கியமாக மகர ராசிக்காரர்கள் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள், உங்களுக்கு நிறைய பேர் கருங்காலி மாலை அணிந்து பார்த்துருப்பீங்க. அந்த கருங்காலி மாலையை பெரிய பெரிய ஆட்கள்லாம் அணிகிறாங்க, ஆனால் அது எதுக்காக அப்படின்னு தெரியாமல் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நமக்கு இப்போது எந்த விதமான கெட்ட நேரம் இருந்தாலும் அதெல்லாம் நீக்கி தரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கருங்காலி மாலை இருக்குங்க. இந்த மாலை அணியக்கூடிய நேரத்தில் பல நன்மைகளை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறத கேள்விப்பட முடியும். அந்த வகையில் இந்த கருங்காலி மாலை ஒரிஜினலாக அணியும் போது நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் எளிமையான முறையில் ஒரிஜினலான கருங்காலி மாலை வாங்கி கொள்ள முடியும். நாம் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதோ அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் புரட்டாசி மாதத்தில் அதிசாரமாக 8ஆம் வீட்டிற்கு செல்வதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். படித்து முடித்துட்டு வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ராகு கேதுவினுடைய பயணம் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படின்னு நிறைய நல்ல பலன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கூட உண்டாகும். 7.5 சனி முடிவுக்கு வந்து விட்டதால் உங்களுக்கு இனி தொட்டதெல்லாம் பொன்னாகும். சவால்களை எல்லாம் சாதனையாக மாற்ற போகிறீங்க. சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிரிந்து சென்ற உறவுகள் கூட இனி ஒன்றாக இணையக்கூடிய காலம் இந்த மகர ராசிக்கு வரக்கூடிய காலம் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்கிறாங்க. முக்கியமாக ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நாட்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னும் பணம் பல வழிகளில் இருந்தும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. அந்த வகையில் உங்களுக்கு நிறைய பலன்கள் மாற்றத்தை தரக்கூடிய பலன்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுதோ அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக நிதிநிலையை பார்க்கும்போது இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நிதிநிலையே இருக்குது. பண வரவு குறைவாக இருந்தாலும் கூட அதில் நல்ல ஒரு உருப்படியான வேலைகளை செய்வீங்க. அதனால் நீங்கள் எதற்கும் யாருக்கும் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு வர்றதுக்கான காலகட்டம் நெருங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் யாருக்கிட்டேயும் வருத்தப்படவோ துன்பப்படவோ வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை வசதிகள் உயரும். சிலர் வசதியான வீட்டுக்கு மாறுவாங்க. திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு கூட அந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள் கூட்டாளிகளோடு ஏற்பட்ட பகைகள் எல்லாம் கூட விலகும். நடக்காமல் தள்ளி வைத்திருந்த விஷயங்கள் கூட இப்போ சிறப்பாக நடந்தேறும். போட்டிகளை தைரியமாக நீங்கள் எதிர்கொள்வீங்க. புதிய வருமானம் தரக்கூடிய தொழிலை ஈடுபடக்கூடிய காலகட்டம். புதிய வீடு கட்ட அஸ்திவாரம் போடுவீங்க. வருமானம் குறைவாக இருந்த தொழில்களில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு பெறுவீங்க. வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய வகையில் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் தடையில்லாமல் சுலபமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம்.
நிச்சயமாக பொருளாதாரம் மேம்பட்டு தாங்க காணப்படும். கடந்த கால பிரச்சனைகள், சிக்கல்கள், மனக்குழப்பம் எல்லாமே முடிவுக்கு வரும். தடைப்பட்டு கிடந்த அரசு காரியங்கள் கண்டிப்பாக வெற்றிகரமாக முடியும். அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு பெரிய வெற்றியை, முன்னேற்றத்தை பெறுவீங்க. மொத்தத்தில் இந்த பராபவ வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குறிப்பிட்டு தன யோகம் ஆண்டு முழுவதும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பாராத இடங்களில் இருந்து கூட உங்களுக்கு பணம் வரும். மேலும் அடகுல இருந்த நகைகள் கூட மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். புதிய தங்க நகைகள், வெள்ளி சேர்க்கை இவையெல்லாம் உண்டாகும். வாழ்க்கை துணையால் பெரிய அதிர்ஷ்டமும் எல்லா வகையிலும் யோகமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். நீண்ட நாள் இழுபறியில் இருந்த எல்லா சிக்கல்களும், சொத்து பிரச்சனைகளும் சுமூகமாக உங்களுக்கு தீர்க்கப்படும். மேலும் சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய கனவு பலிக்கும். அதே நேரத்தில் வீண் விரய செலவுகள், ஆடம்பர செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொடர்ச்சியாக இருந்த சில பிரச்சனைகள் கூட உங்களுக்கு படிப்படியாக குறையும். குடும்பத்தில் அமைதி திரும்பும். இளைய சகோதரிக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நீண்ட நாளாக குழந்தை வேண்டி தவித்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி மகிழ்வீங்க. பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பழைய சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. சொந்த ஊரில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். காதல் திருமணம் கைக்கூடி வரும். மேலதிகாரிகளோடு இருந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகும். உங்களுடைய சம்பள உயர்வு, பதவி உயர்வு அல்லது எதிர்பார்த்த மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும். ஒப்பந்த அடிப்படையில் வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியர்களிடம் அல்லது தொழிற்கூடங்களோடும் முக்கியமான தகவல்கள் அல்லது உங்களுடைய ரகசியங்களை நீங்கள் பகிர்வதை தவிர்க்கிறது நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய காலகட்டம். தொழிலில் பழைய பாக்கிகள் எளிதில் வசூலாகும். உணவு, தானியங்கள், கெமிக்கல் மற்றும் கமிஷன் துறைகளில் அதிகமான லாபம் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால் தொழிலை மேம்படுத்துவீங்க. பெரிய நிறுவனங்களில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு வேறு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா, தூக்கமின்மை, கண் எரிச்சல் மற்றும் சைனஸ் தொந்தரவு இவையெல்லாம் உங்களுக்கு போகக்கூடிய காலகட்டம். ஆண்டு இறுதியில் பயணங்கள் கவனமாக ஒரு தேவையாக இருக்கும். தேவையற்ற பேச்சால் குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகலாம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மகாவிஷ்ணுவுடைய வழிபாடு, நரசிம்மருடைய வழிபாடு இவையெல்லாம் மேற்கொள்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல சிறப்பான மாற்றங்களை இந்த வருடத்தில் தரப்போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. இது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு தங்கத்தை வாங்கி குவிக்கக்கூடிய யோகம் கூட உண்டாகும். குருவினுடைய 7ஆம் பார்வை கிடைக்கிறதால இது நாள் வர ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள், பாதிப்புகள் நீங்கும். நிறைய பேசுவீங்க, கடினமாக உழைப்பீங்க. சகோதரர்கள் மிகுந்த கவனமாக இருப்பாங்க. மேலும் பாதகாதிபதி 3ஆம் ஸ்தானத்தில் அமர்வதால் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இளைய சகோதரர்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலான வேலை, கூடுதலான வருமானம் கிடைக்கும். வருமானம் கூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய கருத்துக்களை பதிவிடும்போது மிகுந்த கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. புதிய கார் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். திருமணம் கண்டிப்பாக கைக்கூடி வரும். நிறைவான வாழ்க்கையை பெறக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். நித்திய கல்யாண பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். இந்நாள் வர உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்காத பலன்கள் கூட இனி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்தணும். மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. குருவினுடைய பார்வை இருக்கிறதால வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய கரியரில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான நேரமாக இருக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களுமே உங்களால் அடைய முடியும். மேலும் கடந்த 8 வருடமாக பல்வேறு பாதிப்புகளை சந்தித்திருப்பீங்க. குரு பலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ராசியை குரு பகவான் உச்சமடைந்து பார்க்கிறாரு. உடலும் மனதும் தெளிவடையும். மன அழுத்தம், நோய், கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளில் இருந்து மீண்டு வருவீங்க.
3ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறாரு. அங்கு சனி பகவான் மறைந்திருக்கிறார். ராசிநாதன் மறைந்திருந்தாலும் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும். புதிய நம்பிக்கை உண்டாகும். நல்ல முடிவுகளை எடுத்து வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகும். லாபம் அபரிவிதமானதாக இருக்கும். இழந்த செல்வங்கள் எல்லாமே தேடி வரும். நீங்கள் இழந்த வேலை, குடும்பம், உறவுகள், நண்பர்கள் என எதை எல்லாம் இழந்தீங்களோ அதை எல்லாமே நீங்கள் திரும்ப அடையக்கூடிய காலகட்டம். திருமணம் உள்ளிட்ட அனைத்து விதமான சுபகாரியங்களும் செய்வதற்கான அற்புதமான காலகட்டம். உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு. உடம்பை பாதிக்கக்கூடிய, மனதை பாதிக்கக்கூடிய செயல்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. பேராசைப்படக்கூடிய நிலை கூட உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு இந்த ராசிக்கான பலன்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மகர ராசியை சார்ந்தவங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத நாம் ஒன்றுன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.